தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிறங்களின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 1/5/2026 இந்த புதிய மாதத்தை காண செய்த எல்லாம் அல்ல இறைவனுக்கு கோடி நன்றியினை மனதார தெரிவித்துக் கொள்வோம். கடந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நம்மையும் நம் சந்ததிகளையும் கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி பாதுகாத்து சத்துருவின் சதி மோசங்கள், எதிரிகளின் சூழ்ச்சிகள் மற்றும் அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாத்து நம் பிள்ளைகளுடைய படிப்புகள், வேலைகள், நம்முடைய கையின் பிரயாசங்கள் அனைத்திலும் கர்த்தர் முழு வெற்றியை தந்து புதிய மாதத்தை காண செய்த அவருடைய கிருபைக்கு நாம் கோடி நன்றியினை மனதார தெரிவித்துக் கொள்வோம். இன்று இந்த புதிய மாதத்தில் நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 135:19. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, ஆண்டவரை போற்றுங்கள் என்கின்றது. காரணம், இந்த ஜூன் மாதம் நமக்கு புதிய ஒரு கல்வி ஆண்டினுடைய தொடக்கமான மாதம். மே மாதம் என்பது நாம் செய்த பணிக்கு ஓய்வெடுக்கின்ற ஒரு மாதம். இந்த ஓய்வின் மாதத்தில் கர்த்தர் நம்மை சுகபத்திரமாக பாதுகாத்த கிருபைக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டுமா பிரியமானவர்களை? இதைத்தான் இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று இந்த வேதாகமத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கின்றார். ஏனென்றால் இந்த கல்வி ஆண்டுகள் முழுவதும் நம் பிள்ளைகளுக்கு நன்று ஆரோக்கியம் கொடுத்து அவர்களுடைய கல்வியை ஆசீர்வதித்து நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து வழிநடத்தி இந்த ஓய்வு மாதமாகிய மே மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கிருபையாய் வழிநடத்தி சென்று நம்மை ஆசீர்வதித்த அந்த அவருடைய மேலான கிருபைக்காக நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டுமாம். ஆகவே இந்த புதிய மாதத்தின் 1ஆம் தேதி, மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் என்று கூட கூறுவார்கள். ஏனென்றால் நம்முடைய கடந்த கால தொழில்கள் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த மே மாதம் 1ஆம் தேதி நம்முடைய தொழிலுக்கு ஒரு ஓய்வு, அதாவது ஒரு மாதம் நமக்கு நமது உடலுக்கும் மனதிற்கும் ஒரு ஓய்வு, அந்த வேலைப்பளுவை நாம் குறைப்பதற்காக கர்த்தர் கொடுத்த அந்த மாதம்தான் ஒரு ஓய்வின் மாதம். இதைத்தான் மே 1 தொழிலாளர் தினம் என்று கூட நாம் கொண்டாடி வருகின்றோம். ஆகவே நாம் கர்த்தர் ஒரு வருட காலமாக நம்மை பாதுகாத்து ஓய்வு நாளை காண செய்த கிருபைக்காக, ஓய்வு மாதத்தை காண செய்த கிருபைக்காக கோடி நன்றி கூறுவோம். நாம் நன்றி உள்ளவர்களாக என்றும் வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, கடந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து இந்த புதிய மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் எங்களுடைய தொழிலில் நாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் அந்த வருத்தங்களுக்கும் ஒரு ஓய்வை எடுக்க செய்து எங்களை இளைப்பாறு செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. கடந்த மாதம் முழுதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இந்த ஓய்வு நாட்களிலும் கூட, இந்த விடுமுறை நாட்களில் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் உடல் உள்ள ஆரோக்கியத்தை தந்து உமது சித்தப்படி நாங்கள் அதை கழிக்க கிருபை தாங்க. அதிகமாக வேதம் வாசிக்க, அதிகமாக ஜெபிக்க, பாதத்தில் அமர்ந்திருந்து உமது கிருபைக்கு நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூற பயன்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.